வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. வாக்குச்சாவடிக்கு மாலை 6 மணிக்குள் வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குரிமையை செலுத்த அனுமதிக்கப்படுகின்றனர். தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவில் மாலை 5 மணி நிலவரப்படி 82.24% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கரூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 89.32% வாக்குகள் பதிவாகியுள்ளன. குவாங்ஜூ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் டக்கெரு இசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவில் மாலை 5 மணி நிலவரப்படி 82.24% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 89.32% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழக வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் ஜாய் தரும் தகவல். தமிழகத்தில் வாக்குப்பதிவு சரித்திர பூர்வமாக அமைந்துள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக அளவில் வாக்குகள் பதிவாகியுள்ளன. முதல் முறையாக தேர்தல் நடவடிக்கைகளில் இளைஞர்களின் ஈடுபாடு அதிகமாக காணப்பட்டது. எல்லா வாக்குச்சாவடிகளிலும் இளைய தலைமுறையின் செயல்பாடுகள் அதிகரித்து காணப்பட்டன. சென்னையின் பல இடங்களில் இளைஞர்கள் 3 மணிக்கு மேல் வாக்குச்சாவடிகளில் குவிய தொடங்கினர். பெண்களும் அதிக அளவில் காணப்பட்டனர். மாலை நேரம் நெருங்க நெருங்க ஏராளமான வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தும்படியாக வாக்குச்சாவடிகளில் குவிய தொடங்கினர். அதற்கான பாதுகாப்பையும் மற்ற ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்திருந்ததை பார்க்க முடிந்தது. வாக்குப்பதிவை பொறுத்தவரையில் 2011ஆம் ஆண்டுக்கு பின்னர் இப்படி ஒரு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. மாலை நேரம் பின்னர் குவிய தொடங்கும் வாக்காளர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தி முடிக்கும் வரை இறுதி நிலவரம் இன்று இரவு 9 மணிக்கு மேல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பதிவான வாக்குகளை பொறுத்தவரை மேற்கு மாவட்டங்களில் வாக்குகள் அதிக அளவாக பதிவாகியுள்ளது. கரூர் மாவட்டத்தில் 89% மேல் வாக்குகள் பதிவாகியுள்ளன. சென்னையில் 83% வாக்கு பதிவாகி இருப்பது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. 16 தொகுதிகளில் 12 தொகுதிகளுக்கும் மேல் 80% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மாவட்டங்கள் வாரியாக வாக்குகள் பதிவான விவரங்களும் வெளியாகியுள்ளன. இதன்படி அரியலூர் மாவட்டத்தில் 83.09%, செங்கல்பட்டு மாவட்டத்தில் 82.41%, சென்னை மாவட்டத்தில் 81.34% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. கோவையில் 82.33%, கடலூரில் 81.91% வாக்குகளும், தருமபுரியில் 87.28% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. திண்டுக்கல்லில் 86.35%, ஈரோட்டில் 87.59% வாக்குகளும், கள்ளக்குறிச்சியில் 84.22% வாக்குகளும், காஞ்சிபுரத்தில் 84.92%, கன்னியாகுமரியில் 73.44% வாக்குகளும், கிருஷ்ணகிரியில் 82.4%, மதுரையில் 77.89%, மயிலாடுதுறையில் 78.41%, நாகையில் 83.15%, நாமக்கல் மாவட்டத்தில் 87.63% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. பெரம்பலூரில் 82.75%, புதுக்கோட்டையில் 81.55%, ராமநாதபுரத்தில் 74.41% பதிவாகியுள்ளன. ராணிப்பேட்டையில் 86.28%, சேலத்தில் 88.02%, சிவகங்கையில் 74.44%, தென்காசியில் 79.28%, தஞ்சாவூரில் 78.07%, நீலகிரியில் 75.9%, தேனியில் 78.73% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. திருவள்ளூரில் 80.7%, திருவாரூரில் 80.65%, தூத்துக்குடியில் 77.56%, திருச்சியில் 82.76% வாக்குகளும், திருநெல்வேலியில் 75.1%, திருப்பத்தூரில் 85.28%, திருப்பூரில் 86.33%, திருவண்ணாமலையில் 85.59% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வேலூரில் 85.06%, விழுப்புரத்தில் 85.45%, விருதுநகரில் 82.16% வாக்குகளும் பதிவாகியுள்ளன.
இந்த தேர்தலில் ஆர்வத்துடன் பங்கேற்ற பெரம்பலூரைச் சேர்ந்த முதல்முறை வாக்காளர் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியது பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என்னோட பேரு கரிஷ்மா. நான் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்குதான் வாக்கு போட வந்திருக்கேன். 18 வயசு முடிஞ்சு இங்க ஓட்டு போட வந்த இடத்துல எல்லாரும் மக்களுக்கு உதவி செய்யற மாதிரி மந்தெல்லாம் போட்டு ரொம்ப உதவியா இருக்காங்க. என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நெக்ஸ்ட் சொல்றதுக்கு எல்லாரும் அங்கங்க ஹெல்ப் பண்றாங்க. நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்ட மாதிரி நீங்களும் எல்லா இடத்துலயும் போய் ஓட்டு போடுங்க, சலிப்பாக்காம. இது நம்மளுடைய ஜனநாயக நாட்டுக்கு நம்ம செய்யற கடமை. மாற்றுத்திறனாளிக்கு ஏத்த மாதிரி வண்டி வசதி எல்லாம் செஞ்சு ஓட்டு போடுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா உதவியும் பண்றாங்க. குடிநீர் வசதியும் இங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்காளர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் மகளிர் மட்டும் நிர்வகிக்கும் பிங்க் வாக்குச்சாவடிகளும் சுற்றுச்சூழல் தூய்மை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பசுமை வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டிருந்தது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சிப் பள்ளியில் வாக்குச்சாவடி வாசலில் புடவை அணிந்த பெண் ரோபோ கையில் ரோஜா பூங்கத்துடன் வாக்காளர்களை வரவேற்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேலூர் மாவட்டத்தில் வேலூர், அணைக்கட்டு, காட்பாடி, கேவிக்குப்பம், குடியாத்தம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் 65 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 1427 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவானது நடைபெற்றது. வாக்குச்சாவடி மையங்களில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க ஏதுவாக 3 சக்கர வாகன வசதியும் செய்யப்பட்டது. மாவட்டத்தில் கடுமையான வெயில் நிலவி வந்த போதிலும் பிற்பகலுக்கு முன்பதாகவே காலையில் அதிக அளவில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். பல வாக்குச்சாவடி மையங்களில் நிழல் தரும் பந்தல்கள் அமைக்கப்பட்டு இருந்ததால் வெயில் சிரமமின்றி பொதுமக்கள் வாக்களித்தனர். மாவட்டத்தில் எந்தவித அசம்பாவிதமும் நிகழாமல் அமைதியான முறையில் வாக்குப்பதிவானது நடைபெற்றது. பிற்பகல் வரை நகரங்களை விட கிராமங்களில் மக்கள் அதிக அளவில் ஆர்வமுடன் வாக்கினை செலுத்தினர். வேலூர் வெங்கடேஸ்வரா மேல்நிலைப்பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்காளர்களை வரவேற்கும் விதமாக ரோபோ இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது. அதேபோல் குடியாத்தம் பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் புடவை அணிந்த பெண் ரோபோ கையில் ரோஜா பூக்களுடன் வாக்களிக்க வந்த வாக்காளர்களை தமிழில் பேசி வரவேற்றது. இந்த ரோபோக்களால் வாக்களிக்க வந்த வாக்காளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். ஒரு சில வாக்குச்சாவடிகளில் மாலை 6 மணிக்கு பிறகு வந்திருந்த வாக்காளர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டு வாக்களிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வேலூரில் இருந்து மோகன். பஹ்ரைனில் பணியாற்றி வரும் அரியலூரைச் சேர்ந்த வாக்காளர் ஒருவர் மேற்காசியாவில் போர் சூழல் நிலவி வரும் சூழ்நிலையிலும் விமானம் மூலம் அரியலூர் வந்து தமது வாக்கினை செலுத்தியதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என் பேர் ஹபீப் ரஹ்மான். நான் பஹ்ரைனில் ஒர்க் பண்ணுறேன். நேற்று காலையில் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் பஹ்ரைன் டு இந்தியா டைரக்ட் ஃப்ளைட்டே இருந்தது. இந்த ஓட்டில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை எனக்கு. வர முடியான்னு ஒரு சங்கடமான நிலைமை இருந்தது. ஏன்னா ஃப்ளைட்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. நேற்று ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு அதை கண்டிப்பாக வரணும்னு சொல்லி ஆசையில் வந்தாச்சு. இந்த ஜனநாயக கடமையில் நான் பங்கேற்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏற்பாடெலாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒவ்வொருடைய ஓட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் ஓட்டு அவசியம் போட்டாகணும் இந்த நிலைமையில். மாலை 6 மணிக்குள் வாக்குச்சாவடிகளுக்கு வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டது. டோக்கன் பெற்ற அனைவரும் தங்களது வாக்குரிமையை செலுத்த அனுமதிக்கப்படுவர் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மாலை 6 மணிக்கு வரிசையில் வாக்காளர்கள் இல்லாத சூழ்நிலையில் உள்ள வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபேட் கருவிக்கு சீல் வைக்கும் பணி வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. விளையாட்டுச் செய்திகள். தென்கொரியாவின் குவாங்ஜூவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கெரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணையை வென்றது. இப்போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ஜெர்மனியின் டேனியல் மசூர், இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பானிப்பட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0, 6-4 என்ற செட் கணக்கில் ஹர்ஷினி நாகராஜை வென்றார். இப்போட்டியில் இந்தியாவின் அகன்ஷா கோஷ், அகன்ஷா திலீப், ஸ்ருதி அகலாவத் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் கேரளா இன்று ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. கொச்சியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. வாக்குச்சாவடிக்கு மாலை 6 மணிக்குள் வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குரிமையை செலுத்த அனுமதிக்கப்படுகின்றனர். தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவில் மாலை 5 மணி நிலவரப்படி 82.24% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கரூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக
89.32% வாக்குகள் பதிவாகியுள்ளன. குவாங்ஜூ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் டெகெரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.